10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பணியை புறக்கணித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். இளநிலை வருவாய் ஆய்வாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்ற அரசாணையின் அடிப்படையில் விதித்திருந்த ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனே நிரப்பிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியை புறக்கணித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து மாவட்டத்திலும் 38 மாவட்டங்களிலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வருவாய்த்துறை ஊழியர்கள் 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்று முதல் 26 வரை தொடர்ச்சியாக காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை தொடர்ச்சியாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பொதுமக்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டதோடு ஏராளமான கோப்புகளும் தேங்கின. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியை புறக்கணித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது 10 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள 14,000க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் வரும் 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இப்போராட்டம் வெற்றி அலுவலக வாயில் காத்திருப்பு போராட்டமாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தமிழக அரசு பரிசீலனை செய்யாத பட்சத்தில் வருகின்ற 27/2/2024 காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து 400க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பங்கேற்றுள்ளனர். அலுவலக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் ஊழியர்கள் இன்றி அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வரும் 27ஆம் தேதி முதல் வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர்.